வணக்கம் காய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிராணி சாப்டர் 1 தான். இன்னைக்கு நம்ம இதை வின் ஆகுமோ வின் ஆக மாட்டோமோ அதுதான் நமக்கு வேணும். நம்மளுக்கு இப்போ சென்சிட்டிவிட்டி அதுதான் நம்மளுக்கு இப்போ முக்கியம். அதெல்லாம் சாரி காய்ஸ். இப்போ நம்ம கிராணி எங்கே இருக்குது, இதெல்லாம் இப்படி தான் போகணும்னு எனக்கு தெரியும். இது இங்கே போட்டுட்டு நம்ம முதல்ல மூளை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அது விழுந்துச்சான்னு தெரியல. ஐயோ இன்னும் வீல் இல்லையே. ஓகே பரவாயில்ல, நம்ம இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். டக்குன்னு தேடுறா. ஐயோ கிராண்ட் வந்துருச்சு. டேய் என்னடா அது ஆக்ஷனு? ஏய் ஓடு ஓடு ஓடு. ஏய் ஏய் அடடா வா ஓடு ஓடு புக்கெட் ஓடு. ஒரு வழியா கிராண்ட் தோல் ஏதோ அது புதிய என்னடா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அது இல்லை கைஸ், கிராணி வந்து சும்மா தொலை கொடுத்துருந்துச்சு. அது கொஞ்சம் தப்பிக்கணும் அது மாற்றி அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டேனாக்கா வாய் ஃபுல்லாக ஒரு மாதிரி கொள்ளார எடுத்து கைஸ். அதுதான் கொஞ்சம் இதாச்சு. சார் பரவாயில்ல, நம்ம கேமுக்குள்ளே போகல. ஸ்பார்க் லைட்டு காய்ச்சிச்சு. ஸ்பார்க் லைட் இது அது எதுங்க, அது எப்போ இது காருன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம கார் எஸ்கேப் பண்ணலாமா? என்னடா இன்னைக்கு ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக கோளாறாகுது. உங்களுக்கு கூட ஆடுறேன்ல, உங்களுக்கு கூட இங்கே ஆடுறேன். நானே தான் ஆடுறேன். ஓகே பரவாயில்ல, சாரி. ஓகே கிராணி ஒர்த்தா இல்லையா பார்த்துன்னு போட்டோம். இல்லைன்னாக்கா கொஞ்சம் இன்னும் கிராணி பற்றி உங்களுக்கே தெரியும் கைஸ். இன்னைக்கு கிராணி ஐயோ பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ புது ஆக்ஷன் வருது கைஸ் பாருங்க. எனக்கு வந்து நான் உதப்பின்னு எப்போ பார்த்தாலும் பண்ணியிருந்தேக்கா. சாரி கைஸ், கொஞ்சம் மூக்கில் வந்து சொல்கிறேன் பாருங்க. கோல்டனுக்கு கைஸ் இன்னும் மாதிரி நான் ரொம்ப நேரம் பேசியிருந்தேன்க்கா. நானும் கற்றுப்பேன். நானும் இப்போ தானே நியூ யூடியூபர். சோபா என்னப்பா வாய் ஃபுல்லாக ஜாமா இது மாதிரி ஆயா விடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு தேவையில்லை. நம்ம இதுக்குள்ளே ஒழிஞ்சிக்கலாம். டே என்னடா கிராணி சொட்ட மண்டை கிராணி நீ இல்லை ஒரு கூடாது அப்படின்னு நிறைய பேர் யூடியூபர்ஸ் சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஒடி கேள்வி அப்படின்னு தான் சொல்வேன். இன்னும் கிராணிக்கெல்லாம் ஒரு இது கூட கொடுக்கக்கூடாது. என்ன வாசமாக சொன்னாலும் வேணும்ட்டோ வந்து கட்டை எடுத்துக்கின்னு வந்து அடிக்க வந்துடும். ஸோ டோன்ட் ரெஸ்பெக்ட் கிராணி. இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் கிராணி. மூளை கிராணி, படிப்பு கிராணி, எல்லாம் கிராணி தான். அப்பாடா நல்ல வேலை, அது மூளை கொஞ்சம் கொழும்பு போல அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம எங்க போவா சைட்லயே அடடா கிராணி பார்த்துருச்சு. போச்சுடா போச்சுரா 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 போச்சு 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 அது போச்சு போச்சு. ஜஸ்ட் பிளாங்கேஜ் ஓடு 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 அவ்வளோதான். ஓடணும் 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 ஓடணும். ட்ராப் வச்சிருக்கு பார்த்தீங்களா, அப்படியே நைஸாக ட்ராப் இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்டுனா போதும். அடி கீழே போ. போயாச்சு. இப்போ நம்ம கீழே சொல்லி போட்டுட்டு திரும்ப இப்போ நம்ம இன்னும் சைட் பண்ணால் இன்னும் சைட் கிராணி வரும். இங்கே தானே? சரி சரி. ஐயோ பரவாயில்ல, டைம் இல்லை. பக்கத்துலேயே கிராணி வருது. இங்கே சவுண்ட் போட்டுட்டு கொஞ்சம் அங்கே பின்னாடி போயிடலாம். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் டவுட் வராது. இங்கே கார் பேட்டரி இருக்குது, மோஸ்ட்லி இருக்கலாம். நம்ம மேலே போயிட்டு அந்த செயினை கட் பண்ண மாட்டேதா அதில் ஏதாச்சும் கச்சினாக்கா நம்ம எடுக்க முடியும். இன்னைக்கு கிராணி தொழில் தாங்க முடியல. எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு வச்சுட்டே போயிடுது. சரி, நம்ம எந்த விஷயத்துக்கு வந்தோமோ அந்த விஷயத்துக்கு வர முடியல. முதல்ல இந்த ஸ்பைடரை சமாளிச்சிடணும். ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். என்னடா கன்ஃபியூஷன் நிற்கிது. இந்த டெக்னிக் நீங்களே யூஸ் பண்ணி பாருங்க கைஸ். இப்போது அந்த கிராணி இங்கே வர வச்சிடலாம். இந்த கிராணி இங்கே வர வச்சுட்டு நம்ம அப்படியே சைலண்டாக நைஸாக ஓடி போயிடலாம். இல்லைனாக்கா நம்ம போகும்போது இந்த ஸ்பைடர் கச்சிடும். எனக்கு தெரியும் இது பற்றி. டக்குன்னு ஓடுறாக்கா இப்போ டே ஓடு 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 பார்த்து போகணும். கிராணி ஹவ் ஆர் யூ? வேர் ஆர் யூ? தானே பார்த்தேன். இப்போ சவுண்ட் வந்துச்சு பாருங்க. ரெடி 3 2 1 போச்சுரா 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 போச்சுரா. நல்ல வேலை கீழே போட்டுட்டேன். மேலே பார்த்துருச்சு மாமாக்கு வந்துருச்சு மாதிரி மேலே பார்த்துருச்சு. எங்கே போனாலும் பார்க்குது. ஐயோ லாக் ஆயிடுச்சு பரவாயில்ல, நான் அதை எடுத்துடுறேன். அடடா கிராணி இங்கே தான் வருது. அடடா ஓடு. அட போச்சுடா.
இல்ல போல டக்குன்னு போயிட்டு கண்ணு முடிக்கணும். எப்படா ஓடு 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 பின்னாடி திரும்பாம ஓடணும்னா போச்சுடா. இப்போ கிராணியை நம்ம என்ன பண்ணோம், மேலே சேஃப் ட்ராக்கி கசிச்சு நம்மளுக்கு. நம்ம கீழே போயிடலாம். நைஸா கீழே போயிட்டாங்க. எங்க அப்பா உலகத்துல முதல்ல உயிரை காப்பாத்திக்கணும். நம்ம எங்க போனாலும் அந்த கிராணி இல்ல புக்கப்பள்ளி கிராணி எங்க போனாலும் வந்துருது. நான் என்ன பண்றோம், அவள்தான். என்னடா ஆயிடுச்சு, ஸ்டக் ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு? ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? மீன்ஸ் கேம்ல இருக்குண்ணா. இருக்கு. ஐயோ இந்த கிராணி வருதா இல்லையான்னு கூட தெரியலையே. ஸ்லோவா போகணும், ஸ்லோவா லெஃப்ட் எடுக்கணும், பார்க்காமல ஓடி போயிடணும். அவ்வளோதான். ஓகே. ஐயோ எங்க கிடத்துல ஓடுறா கைப்புள்ள. ஐயோ சொல்லிட்டு இருக்கணும். சாரி கிராணி, நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. குட் நைட், போய் தூங்கு சமத்து புள்ளையா. ஓகே, நம்ம அப்படியே சமத்து புள்ளையா நம்ம ஓடி போயிடணும் கீழே. அந்த கிராணிக்கே தெரியக்கூடாது. அந்த மாதிரி தான் நாமளே ஸ்லோவாக நம்ம போகணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, மேலே போயிட்டு சைலண்டா கிராணிக்கே தெரியாம நிறைய டூல்ஸ் எடுத்து வரணுமா இருக்குது. அப்புறமா கிராணி கிட்ட இருந்து ஒரு வாட்டி கூட வாங்காமலே கொஞ்ச நேரம் ஓடிட்டோம். இன்னொரு வாட்டி போனோம்னாக்க ஆமா நான் எதை சொல்லுறேன். சரி, நான் அழுவே இல்லையே. பரவாயில்ல, நம்ம முதல்ல வீடியோ கவனிக்கலாம் வாங்க. சரி, மேலே போகலாம், ஸ்லோவா போகும். ஐயோ கிராணி பார்த்தாலே எனக்கு பயந்தே போயிட்டு அப்படியே ஏஞ்சிக்கணும்னா டப்புக்கு நீச்சிக்கணும். பாப்போம். என்னமோ பயந்துட்டு சடனப்பா அப்படின்னு வந்து காமிச்சிட்டா என்ன தாங்க முடியல. கீழே ஒரு நம்ம இன்னும் சைடு போயிடலாம். எந்த சைடு வருமோ, இந்த சைடா அந்த சைடா. இன்னும் கிராணி பத்தி நம்மளால நம்பவே முடியாது. எப்போ வேணாலும் ஒரு வயசு பாருங்க. பரவாயில்ல, கிராணி நிலையமா ஜம்ப் பண்ண முடியாது தெரியுது. ஓகே, கீழே போயிட்டு முதல்ல காருக்கான காருக்கான பேட்டரி நம்ம செட் பண்ணி வச்சோம். ஐயோ வாய் ரொம்ப ஜாம் ஆகுது கைஸ். ஐயோ பாருங்க, என்ன சொல்றது நெக்ஸ்ட். பரவாயில்ல, கிராணி வந்துருச்சு. அது பின்னாலேயே பொண்ணுமே சிரிச்சு ஐயோ என்ன இது கைஸ், என்ன கைஸ் பயமா இருக்கு கைஸ். கையெல்லாம் நடக்குது, ஆடு கொஞ்சம் பயப்படுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். முதல்ல போய் என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கிராணி அது ஒரு வேஸ்ட்னு எனக்கு முதல்ல தெரியும். முதல்ல இந்த ஸ்க்ரூ டிரைவர் போட்டுலாம் நம்மளால எப்படி இருந்தாலும் கன்னை யூஸ் பண்ண முடியாது, சரி கன்னை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க முதல்ல அந்த ரூம் போகணும். அம்மா கரெக்ட், கை காமிச்ச இடத்துக்கே கிராணி வருது. நம்ம எங்க போனோம்னு அந்த கிராணி. சரி, நம்ம முதல்ல ஸ்பைடர் ரூமுக்கு போயிடலாம். அப்புறமா நம்ம கிராணி பத்தி பேசலாம். இப்போ கிராணியோட அம்மா பத்தி பேசலாம். மீன்ஸ் கிராணியோட ஸ்பைடரோட அதை எப்படி சாகணும், ஸோ அதை எப்படி சாதிக்கணும் அப்படின்னு ஒரு பத்தி பேசலாம். கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அந்த ஸ்பைடர் பார்த்தாலே பயம். ஓடுறா கைப்புல ஓடினே இருக்கணும். டக்குன்னு லிஃப்ட் போகலாம். இல்ல ஆமா இந்த சைடு நான் பார்த்துருக்கேன். இது நான் எடுக்கணும்னு நான் கை ஸ்லிப் போய் லெஃப்ட் சைடு வந்துருச்சா, அதனால இந்த சைடே வந்துட்டேன். சேஃபா போகணும். அந்த கிராணி ஒரு நிமிஷம் கைஸ். சாரி இன்னும் காசு இருக்கு எனக்கு. முதல்ல கிராணி எங்க ஒரு வைக்க பார்ப்போம். ஓகே, முதல்ல இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நீ ஷட்டர் ஓப்பன் பண்ணுவோம். இது எவ்வளோ நேரம் அது ஓப்பன் பண்ணாம இருக்குது. ஓகே, நம்ம கார் எஸ்கேப் பண்ணிடலாமா? ஓகே, கொஞ்சம் பின்னாடி போயாச்சு. எனக்கு அப்போ தானே இடிச்சிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம முதல்ல நம்ம கிராணி கேள்வியை கூப்பிட்டுடலாம். எனக்கு அது தானே சல்ல கேம் இருக்குன்னு தானே. முதல்ல
ரெடி பாய் கிராணி முன்னாடி போயிட்டு நிக்கோ இங்க போயிடுறேன் இது பூசா ஓடி ரிவர்ஸ் போ ஓடி போ கைஸ் ஒரு வேலையை நம்ம இது முடிச்சிட்டோம் ஓகே கைஸ் மறக்காமல இந்த வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எண்டு பண்ணி ஐயா சோலி முடிச்சு